ரீமேட்ச்னு சொல்லி பிராங்க் பண்ணலாமா தீபக் கிட்ட? இருங்க அப்புறம் சுகர் டேப்லெட் போட்டு செத்துற போறானு. இருங்க ப்ரோ. சரி சரி ஓகே கைஸ், ஒரு பிராங்க் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. தீபக் டீம் முடிச்சுட்டு வரட்டும். ரீமேட்ச் கலாட்டம் ஆடுறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவோம். ஏதாவது இந்த டீமை சொல்லி தோக்கடிப்போம். வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பிராங்க் பண்ணலாம். இருங்க. டார்க் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், ஹேக் யூஸ் பண்ணிட்டான் டார்க், அந்த மாதிரி சொல்லலாம். சரியா? ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இருக்கணும்னு சொல்லி பிராங்க் பண்ணலாம். இருங்க. முதல்ல அதுக்கு அவனுக்கு ஜெயிக்கணும் கைஸ், அதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? முதல்ல அதுக்கு அவனுக்கு ஜெயிக்கணும். ஏன்னா மேட்ச் எப்போ வேணா எப்படி வேணா மாறும். சரியா? முதல்ல இருங்க, அவங்க ஜெயிக்கிட்ட வெயிட் பண்ணுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். டேய் ரூல்ஸ் படி ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இருக்கணும்டா உங்க டீம்ல. இல்ல சீரியஸாவே பேச போறோம், புரியுதா? சீரியஸான பிராங்க், சீரியஸாவே பிராங்க் பண்ண போற அந்த பசங்களை. ஓகேவா? கூகுள் நீ தான் நல்லா இது பண்ணு. சரியா? ஓகேண்ணா. நோ நேம் நாக்கு தீபக் பேக் அடிச்சிருக்கான் பாருங்க இந்த இடத்துல. அவள் தான் தீபக் ஒரு நாக்கு வச்சிருக்காரு. 2v2 பாருங்க. எக்ஸ்பெக்ட் ஒரு நாக்கு. தீபக் ஒரு வெறித்தனமான கேம் பிளே. அகைன் பத்தின ஒரு நாக்கு. இப்போ அங்க இருக்குது ஸ்னைப்பர் பிளேயர் மட்டும் தான். மேட்ச் பாத்தீங்கன்னா ஒன்சரா மாறி மேட்ச் பத்தின ஃபைனல்ஸ் வின் பண்ணிருக்கான் தீபக். ஓடு டார்க்கோட எழுச்சியை தான் பார்க்கணும் ப்ரோ. அவன் அடிச்ச ஒரு ஏசு தான். ஓகே, நம்ம தீபக் ப்ரோ கூப்பிட்டு கேட்போம் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. சொல்லுங்க தீபக் ப்ரோ. கேக்குதாண்ணா? தீபக் ப்ரோ, ஆமா ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து இது பண்ண முடியாது தீபக். சாரி இல்ல நான் வந்து இல்ல 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 இருக்கோல நான் வந்து காமன் மேன் தீபக். கரெக்டா பேசுவேன். அதாவது நான் ரூல்ஸ் அப்ப என்ன சொன்னேன் உன்கிட்ட? என்ன சொன்னேன்? ரூல்ஸ் அப்போ ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் டீம்ல கண்டிப்பா இருந்தாகணும்னு சொன்னேன். நீங்க 4 பேர் அப்படி ஷார்ட் அடிச்சு போவீங்க. கண்டிப்பா இருந்தாகணும். நான் உனக்கு சீசன் 4லயே சொல்லியாச்சு இது உன்கிட்ட. ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் டீம்ல இருக்கணும்ப்பா. உங்களுக்கு இது பண்ணா ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் கண்டிப்பா இருந்தாலும் சொன்னா இல்லையா? 2 ஸ்னைப்பர் பிளேயர் தான் வச்சு கூடாதுன்னு சொன்னேன். ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் கண்டிப்பா இருக்கணும். புரியுதா உனக்கு? ப்ரோ அது ஆப்ஷனல் தானே ப்ரோ. ஆப்ஷனல்லாம் கிடையாது. நீ எப்படி ஆப்ஷனல் சொல்லுவ 2 பேரும் உட்காந்துட்டு? ப்ரோ அது நம்ம ப்ரோ ஸ்னைப்பர் பிளேயர் இருக்கலாம் ப்ரோ. ஆனா ஒருத்தர் தான் இருக்கணும். அது நான் ரூல்ஸ் சொல்லும்போது ப்ரோ நாங்க போய் லைவே பாத்துட்டு வந்தோம். லைவ்ல என்ன சொல்லிருக்கேன்? ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் டீம்ல கண்டிப்பா இருக்கணும். நீ 2 ஸ்னைப்பர் தான் இருக்கு. டேய் தம்பி நான் பேசிட்டு இருக்கேனா? நீ புரியுதா உனக்கு? இந்த மேட்ச் வந்து வேலிட் கிடையாது. புரியுதா? அதே மாதிரி போன செமிஃபைனல் வேலிட் கிடையாது. நாங்க இது இப்ப ஃபைனல்ஸ் தான் கிராஸ் இது பண்ணோம் ப்ரோ. நீ அப்ப செமிஃபைனல்லே சொல்லிரலாம் ப்ரோ. நாங்க ஃபைனல்ஸ் தான் யோசிச்சு பாக்குறேன். நான் என்னடா சொன்னேன் அப்படினு கோகுல் போய் லைவ் போய் செக் பண்ணிட்டு வரான். மிஸ்டேக் நானா சயின்டிஸ்ட்லயே சொல்றேன் தம்பி மிஸ்டேக் கிடையாது. நீங்க 4 பேரும் போயிட்டு ஐடிங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம், வேடி பாத்துட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் நாங்க சார்? அதுதான் சார் ஃபார்மேஷன். அதான் புது பிளான் நாங்க கிரியேட் பண்ணோம். 80% போய் நோட்ரேட் தம்பி. அது தப்பு கிடையாதுப்பா. வந்து நாங்க போன லைவ்லயே போய் பாத்துட்டு வந்துட்டோம் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் டீம்ல இருக்கணும். தென் ஒரு இன்ஃபினிட்டி பிளேயர் இருக்கணும். அப்புறம் 2 இன்ஃபினிட்டி பிளேயர் இருக்கும்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு மேக் 10 இருக்கணும். புரியுதா? இப்படி இருந்தாதான் இந்த மேட்ச் மேக் 10 அந்த இதுடா மேக் 7. ஓகேவா? இப்படி இருந்தாதான் மேட்ச் வேலிட். புரியுதா உனக்கு? அப்ப நான் என்ன பண்ணாங்க? மறுபடியும் நீங்க சேம் ஃபைனல் தான் ஆடணும். இல்லனா வந்து மேட்ச் குட் பண்ணிட்டு தான் போணும். குட் பண்ணிட்டு போறோம் ப்ரோ. நான் வேணா மறுபடியும் வேணா ஆடுறேன். குட் பண்ணிட்டுலாம் போக முடியாது. நான் ஒரு பேசுறேன். ப்ளூ லாக் வேணும் எனக்கு. வேற ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு கூடாது. கரெக்டா விளையாண்டா மட்டும் தான் அந்த மேட்ச் நம்மளால கரெக்டா கொண்டு போக முடியும். சீசன் 5 புரியுதா? பா உள்ளவா கோகுலே. நான் கோகுலே மறுபடியும் நீ அக்கா டீம் கூட மேட்ச் ஆடி வின் பண்ணி மறுபடியும் ஃபைனல்ஸ் வின் பண்ண மட்டும் தான் அது உண்மையான ஃபைனல்ஸ். புரியுதா? இந்த தேவையில்லாத வேலை பண்ணிட்டு கூட உட்காந்துட்டு. புரியுதா? ஒழுங்கா ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் டீம்ல வைங்க. விளையாட மாட்டேன். ஸ்னைப்பர் பிளேயர் ஒழுங்கா ஆட மாட்டேனால விட்டேன் நான். ஸ்னைப்பர் பிளேயர் வராம ஷார்ட் போனோம். நோனேமே இந்த ரூல்ஸ்லாம் புரிதுப்பா. நான் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்றதுதானப்பா கரெக்ட். நோனேமே கரெக்ட் தானே? தப்பு பண்ணிட்டோனே. ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காங்க வீட்ல. சின்ன வேலை கொடுத்துருக்காங்களா? வர சொல்றாங்க. என்ன வேலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? போய் விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு வர சொல்றாங்க. இப்போ கில்ட் மேட்ச்ல இருக்கு வரலையா? நீ கை விட்டான்னுறாரு. நீ கில்ட் மேட்ச் முடிக்கிற ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். அப்ப ஃபைனல் தீபக் கிவ் அப் பண்ணிக்கோங்க டீம்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா கிவ் அப் ப்ளே மொட்டை அச்சா நான் கைட்ட ஃபைனல்ஸ் நாட் டீம் மாத்திலாம் தீபக். அண்ணே சும்மா இரு. இல்ல தீபக் ஓகே பரவாயில்ல. உங்க அவர் நெக்ல பேச. இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு மேட்ச் போலாம் நினைச்சேன். உங்க டீம்ல நெக்ல பேச தேவையில்ல. போ. டேய் நோ இல்ல ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. என்னடா நீ சும்மா நொய்னுங்கற மொட்டை அடிச்சுடா உன்னை. கிளம்புங்க தீபக் ப்ரோ. கிளம்புங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. தீபக் பத்மா தான் நீ வின் பண்ணணும்னு நினைச்சது தீபக். புரியுதா? அந்த மாதிரி நீங்க கரெக்டா வின் பண்ணிட்டீங்க. உனக்கு அமிச்சிட்டேன் காலையிலே தீபக். வாட்ஸ்அப்ல ரிடீம் கோட் அமிச்சிட்டேன். பாத்து 4 பசங்களுக்கு பிச்சு குடுத்துருங்க. சரியா?
ஓகே கைஸ் சரிண்ணா. பிராங்க் நல்லபடியா முடிஞ்சுதா கரெக்டா இருந்தா பார்த்தாவா பக்கா இருந்துச்சா ரொம்ப பிராங்க் நல்லா இருப்பீங்க. சூப்பரா இருந்துச்சு சார்.